இன்னைக்கு கிளாஸ் 8 9லலாம் வர பேசிக்கான கான்செப்ட்ஸை ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அதோட பேசிக்ஸை ஸ்டிமுலேஷன்ஸ் மூலமாக செக் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஸ்டிமுலேஷன் டூலு. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபோர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ரோலரோட இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு பாருங்கள். சம் ஆஃப் ஃபோர்ஸ் 0, ஏன்னா யாருமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஒரு மேனை இங்கே பிளேஸ் பண்ணுறான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த சம் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ வந்துருக்கு, லெஃப்ட் சைடு. அப்போ இவர் என்ன பண்ண போறாரு, அப்போ புல் பண்ணுறான். புல் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து 50 நியூட்டன் லெஃப்ட் சைடில் இப்படி போச்சு. ஓகேவா? ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இன்னொரு பர்சனையும் நிற்க வச்சு ரெண்டு பேர் 50 + 50ன்றதால 100 வந்துச்சு. இப்போ இதோட ஸ்பீடு என்ன ஆகுது பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போதா. ஸோ ஏன்னா 100 நியூட்டன்ஸ் கொடுக்கும்போது ஸ்பீடு அதிகமாகுது. சரிங்களா? இப்போ இன்னொரு பர்சனையும் நான் பண்ணுறேன். அப்போனா ஆச்சு, இவர் கொஞ்சம் பெரியவராக இருக்கார்ல, அதனால ஒருத்தரே 100 நியூட்டனு, இவங்க ரெண்டு பேரும் 50 50 100 + 100 200 நியூட்டன் ஆச்சு. இப்போ என்ன ஆகும் பாருங்க, ஸ்பீடோட ஸ்பீட் பாருங்க, நல்லா செம்ம ஸ்பீடாக போதா. ஸோ ப்ளூ வின்ஸ். ஓகே, இப்போ இவரையும் சேர்த்து பார்க்குறேன். அப்போனா அது அப்பா இவரோட வேல்யூ எவ்வளோவா இருந்திருக்கும், ஏற்கனவே 200 இருந்துச்சு, இவர் 150 இருந்திருப்பாரு. இப்போ இதை போட்டோம்னா என்ன ஆகும் பாருங்க, ஸ்பீடு பாருங்க நல்லா செம்ம ஸ்பீடு போகுது. ஓகே, இப்போ இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபோர்ஸை வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் தான் கொடுத்துட்டு வரணும். ஒரே டீம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரெட்லேயும் இப்போ எல்லாரையும் நான் கீழே எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ 0 ஃபோர்ஸ் வச்சா. இப்போ நான் இந்த சைடு இவரை மட்டும் கொடுக்குறேன், இவர் இந்த சைடு புல் பண்ண போகிறாங்க. அப்போ ரைட் சைட் ஃபோர்ஸு என்ன ஆகும், ஸ்பீட் பேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ஒருத்தர் தான் புல் பண்ணுறாங்க. 50 நியூட்டன்ஸ் அப்படின்னு தான் இப்படி போயிட்டு இருக்கு. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேயும் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் தான், எல்லாரையும் வச்சுட்டேன் அப்படின்னா நான் வரும் 350 வரும். கரெக்டாக? இப்போ கோ கொடுத்தனா ஆகிடும், செம்ம ஸ்பீடில் இந்த சைடு 350 நியூட்டனுக்கு ஈஸியாக போயிடும். அப்போ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சோம்னா அப்படின்னா, ஃபோர்ஸ் எந்த சைடு தரமோ அந்த சைடு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஒரே ஒருத்தர் புல் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, 2 பேர் கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடுச்சு, 3 4 பேர் தள்ளும் போது அதனாவது ஃபாஸ்ட்டாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஃபோர்ஸும் தரணும், இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டாக வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்க, இங்கே ஒருத்தர் வச்சிடறேன் 50 நியூட்டனு, அதுக்கு ஈக்குவலாக இங்கே ஒருத்தர் வச்சிடறேன். அப்படின்னா ஆகும் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ்னா ஆச்சு பேர். இது போகுமா, 2 பேரும் புல் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே ஜெயிக்கல, ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸு. அந்த ஆப்ஜெக்ட் பாருங்க அப்படியே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ப்ளூ டீம், நான் ப்ளூ டீம்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் ப்ளூ டீம் நான் வின் பண்ண, அப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைடு 2 பேரை போட்டு விட்டேன். இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போனா ஆகும், இந்த சைடு 100 நியூட்டன் இருக்குது, இந்த சைடு 50 தான் இருக்குது. அப்போனா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக 100 சைடு அந்த சைடு போகுது. லைக் தக் ஆஃப் ஃபார் கேம் மாதிரி தான். அப்போ ப்ளூ டீம் ஆட்டோமேட்டிக்காக வின் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெட் டீம் எனக்கு வின் ஆகணும். நான் என்ன பண்ணலாம், இவனை தூக்கி போட்டுறாங்க. போட்டேன்னா நான் நடக்கும் 150, இவன் கொஞ்சம் பெரியவன்ல போட்டு இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நான் ஆச்சு பாரு 150 இந்த சைடு அதிகமாக இருக்குல்ல. ஸோ இந்த சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து யார் பெரியவங்களோ ரெட் வின்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ 2 ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா, லைக் 50 50 அப்படின்னா ஆட் பண்ணும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 100ன்னு சொல்லிவிடுவேன். சப்போஸ் இப்போ இந்த கேஸில் பாருங்க, 150 இந்த சைடு இருக்கு, 100 இந்த சைடு இருக்கு. அப்போ நெட் ஃபோர்ஸ்னா ஆகும் 50 இந்த சைடு தான் போகும். சரியா? இப்போ எனக்கு இந்த சைடு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த சைடு போகணும் அப்படின்னும் போது இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒருத்தனை போட்டு விட்டுறேன். இப்போ நான் ஆச்சு பாருங்க 200 ஆச்சு, இங்கே 150 தான் இருக்கு. அப்போ எந்த சைடு போகும், கன்ஃபார்மாக ப்ளூ சைடு தான் போகும். கரெக்டா? ஏன்னு புரியுதா? இப்போ நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த சைடு 200, இந்த சைடு 200, இந்த சைடு 150. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா அதை சப்ராக்ட் பண்ணுவேன். சப்ராக்ட் பண்ணி எது பெருசாக இருக்கோ அந்த சைடு போக போகுது. அப்போ இது கன்ஃபார்மாக 50 இந்த சைடு தான் போக போகுது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண உடனே பாருங்க இந்த சைடு போக போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபோர்ஸோட பேசிக்ஸ். அந்த ஸ்பீடெல்லாம் வச்சு நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ இதுலேயே நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஸோ இதில் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. ஒரு ரோலர் இருக்குது. ரோலரில் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ராவாக லோடு வேணும்னா கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பர்சனை ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். இந்த சைட் பாரு, இப்போ 0ல் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸே அப்ளை பண்ணலாம்னு அர்த்தம். நான் என்ன பண்ண போகிறேன், இவனை தூக்கி இந்த சைடு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். பாரு எவ்வளோ அப்ளை பண்ணுறான் அப்படின்னா, லைக் 100 அப்ளை பண்ணுறேன். அப்போனா அது பாரு, இந்த ரோலரு இந்த சைடு போக ஆரம்பிச்சுட்டா. நான் விட்டானா நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரோலரில் தள்ளி விட்டதால அது என்ன ஆகிட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டே இருக்கு. சரி, சப்போஸ் நான் இதை ஸ்டாப் பண்ணணும், நான் என்ன பண்ணணும், கீழே இருக்குது போது. ஆனால் விஷுவல் படி இந்த ஆப்ஜெக்ட் தான் போகிற மாதிரி. அந்த பர்சன் எங்கேயோ போயிட்டான் பாரு. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணணும்னா பண்ண போகிறேன், இந்த சைடில் தள்ளுறேன். கரெக்டா? இந்த சைடில் தள்ளும் போது நான் ஆயிடுச்சு, வந்து நின்றுச்சு பாரு, 0ல் நின்றுச்சு. கரெக்டா? லைக் பிரேக்கோட லாஜிக் இதுதான். ஆப்ஜெக்ட் ஒரு சைடு மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பிரேக் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கும்போது நின்றுடும். சரியா? இப்போ நான் ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. இப்போ லோட விட நீ வேணும்னா வேல்யூஸ்லாம் பாரு. மாஸ், ஸ்டாப் வாட்ச், ஸ்பீடு எவ்வளோ போயிட்டு இருக்கு, 0. எந்த சைடு போகுது, இந்த சைடு போகுது. அப்போ நான் இந்த சைடு லைட்டாக இந்த சைடு 0க்கு எத்தனை தரேன், 1.77 இந்த சைடு போகுது, இந்த சைடு போகுது. அப்போ நான் என்ன பண்ணோம், லைட்டாக ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல கொடுத்து 0க்கு எத்தனை வந்து வச்சிடறேன். சரியா? 0.11ல் இருக்கு. அவ்வளோ 0ல் இருக்கா, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட்டை ஏற்றிடுறேன். அப்பா 200 240 இவ்வளோ ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸை அப்ளை பண்ண போகிறேன். இந்த சைடு பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஆப்ஜெக்ட் நான் அது பாரு, ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் 115 நியூட்டனு. வெயிட் அதிகமானதால நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்குது. புரியுதா? சைக்கிளில் ஓட்டும் போது டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்லாம் ஏற்றிட்டா அப்படின்னா மெரிக்கும் போது என்ன ஆகும், ரொம்ப கஷ்டப்பட்டு மெரிச்சாதான் போகும். அதுவே யாருமே இல்லை, சிங்கிள்ஸ் தான் இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக போவோம். அதே மாதிரி தான் அந்த லாஜிக். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக இந்த சைடு போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் தரப்போகிறேன். இப்போ பாரு, சரியா? ஆப்போசிட்டில் கொடுக்கும்போது நான் ஆயிடுது 0க்கு வந்துடும். அவ்வளோதான், 0.1 வந்துச்சு. சரி, 0.1. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் தான். நிறைய லோடு கொடுத்துட்டா தள்ளுறது கஷ்டம் அப்படின்ற ஒரு லாஜிக் தெரிஞ்சுங்கன்னா, லோடே இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி விட்டாலே என்ன ஆகும், அது பாட்டுன்னு ஃபாஸ்ட்டாக போய்டும். எல்லா லோடெல்லாம் எடுத்துடலாம் பாரு. இப்போ சரி, லோடு எடுத்துட்டு லோடு வச்சு சின்ன லோடு இப்போ இதை இந்த சைடு தள்ளுறேன் அப்படின்னும் போது ஸ்பீடு பாரு எவ்வளோ ஜாஸ்தியாக போகுது. இப்போ அதுவே நான் லோடு ஏற்றிட்டேன் அப்படின்னும் போது நான் 4.4 இருக்கா. இப்போ லோடு நான் ஏற்றும் போது ஸ்பீடு கிராஜுவலாக நான் கம்மி ஆகலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்பீடு கம்மியாக ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லை. இப்போ அந்த ஃப்ரிக்ஷனை வச்சு நான் செக் பண்ணும் போது பார்க்கலாம். இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போன முறை ஒரே ஸ்பீடில் போச்சு. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நல்லா புஷ் பண்ணுறேன். போன முறை அந்த ஆப்ஜெக்ட் ஆச்சு, ஆப்போசிட்டில் நான் தள்ளாத வரைக்கும் அது பாட்டுன்னு உருண்டு போயினே இருந்துச்சு. இதுனா ஆச்சு பாரு, கொஞ்சம் தூரம் தான் போச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, நான் தள்ளுறேன்னா கொஞ்சம் தூரம் போகுது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். போன கேஸ்ல நான் தள்ளி விட்டேன். இங்க பாரு, நம்ம அப்ப தள்ளி விட்டோம்னா கூட அது பாடுனா அதே ஸ்பீட்ல போயின்னு இருக்கு. ஏன்னா இங்க வந்து ரோலர் இருக்கு, ஃப்ரிக்ஷன் இல்ல. சரியா? இந்த கேஸ்ல வரும்போது பாருங்க, தரைய வந்து ரஃப் சர்ஃபேஸா கொடுத்துருக்காங்க. நான் கஷ்டப்பட்டு தள்ளலாம் கூட என்ன ஆச்சு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆகுது பாரு, ரெட் கலர்ல இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகி அதை ஸ்லோவா ஸ்டாப் பண்ணி விட்டுரும். சரியா? ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும். ஸோ ஃப்ரிக்ஷன் பத்தி என்னன்னு புரியுதா? ஃப்ரிக்ஷன்ன்றது ஆப்போசிங் ஃபோர்ஸ் மாதிரி. ஸோ அந்த டைரக்ஷனை கிளியரா பாருங்க. நான் இப்போ இந்த சைடு புஷ் பண்றேன்னு நினச்சிக்கோ, என்னோட அப்ளைட் ஃபோர்ஸ் பாரு எவ்வளோ அதிகமாக தரேன், ஆரஞ்சு கலரு. ஆனால் ஃப்ரிக்ஷனை இப்போ ஃப்ரிக்ஷன் மட்டும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இப்படியே வந்துட்டு இருக்கு. சரியா? ஃப்ரிக்ஷனால என்ன ஆகிடும், ஸ்லோவா
கம்மியாகி நின்றுடும். சரியா, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் பத்தி பார்க்கலாம். ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாரு. எவ்வளவு இங்க ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கோம் பாரு. அப்ளைட் ஃபோர்ஸ் 120, ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷனாக இருக்குது. சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஃப்ரிக்ஷனை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸ்பீடு வந்து கிராஜுவலாக கம்மியாகிட்டே வருதா. ஆக்சிலரேஷன் பாரு மைனஸில் வருது. மைனஸில் வந்து என்ன அர்த்தம்னா ஸ்பீடு கம்மி ஆகிட்டுன்னு அர்த்தம். சரியா, ஆக்சிலரேஷன் இப்போ இப்படி நான் புஷ் பண்ணும் போது ஆக்சிலரேஷன் இந்த இடத்துல பாருங்க பாசிட்டிவ்ல வந்துட்டே இருக்கும், ஏன்னா ஆப்ஜெக்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஆக்சிலரேஷனோட வேல்யூ பாருங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. 8.6 வரைக்கும் ஓவர் ஸ்பீடு கொடுத்தவொடனே என்ன ஆகிட்டான், ஓட முடியாம விட்டான். சரி, இப்போ ஆக்சிலரேஷன் பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரியா, ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ அதை நான் விட்டவொடனே என்ன ஆகுது, ஆக்சிலரேஷன் கம்மி ஆகிட்டே வந்து 0க்கு வந்துடுது. ஸோ ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு தெரியும். இன்னொரு முறை அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ ஆக்சிலரேஷன் பாரு 1.82 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸ்பீடும் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரியா, இப்போ நான் விட்டவொடனே என்ன ஆகும், ஆக்சிலரேஷன் கம்மி ஆகிட்டே வரும், ஸ்பீடுமே கம்மி ஆகிட்டே வரும். சரியா, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சு. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு ட்ராப் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் கம்மியாகும். அது பேர் தான் டி ஆக்சிலரேஷன். சரியா, ஸோ ஃப்ரிக்ஷன் பற்றியும் ஒரு லாஜிக் தெரிஞ்சு வச்சுட்டேன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னும் போது இந்த ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். ரஃப் சர்ஃபேஸ் என்ன பண்ணோம், நான் தான் ஃபோர்ஸ் கொடுத்து புல் பண்ணாலுமே ஆப்போசிஷன் ஃபோர்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நின்றுடும். சரியா, ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு ஃபுட்பாலை கிக் பண்ணுறேன் அப்படின்னும் போது என்ன நடக்கும், தரையை ஒட்டிய கிரவுண்ட் ஷாட்டை கிக் பண்ணுறேன் அப்படின்னும் போது எவ்வளோ தூரம் போகும், கொஞ்சம் தூரம். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் போகும். கொஞ்சம் தூரம் போயிட்டோடனே அது என்ன ஆகிடும், நின்றுடும். ஏன் நிற்குது, ஃப்ரிக்ஷன். இப்போ அதே போல நான் ஸ்பேஸ்ல கொடுத்தேன்னா ஸ்பேஸ்ல கிக் பண்ணும் போது என்ன நடக்கும், போயினே இருக்கும். ஏன் அப்படின்னும் போது அங்கே ஃப்ரிக்ஷனே இல்லை. சரியா, அப்ப இந்த லாஜிக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லாஜிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் அன் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. அது யாரோட ஸ்டேட்மெண்ட்டு, நியூட்டன்ஸோட தேர்ட் லா. நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா, the object continue in its state of rest or motion unless some external force act on it. அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. an object continue in its state of rest or uniform motion until some external force act on it. சரியா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாலை நான் கிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பாட்னு எவ்வளோ ஸ்பீடில் கிக் பண்ணமோ அதே ஸ்பீடில் போயினே தான் இருக்கும். சரியா, ஆனால் தரையில் வந்து நிற்குது. ஏன் நிற்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகிறதால தான் அது நின்றுச்சு. ஸ்பேஸில் அதே போல் நான் கிக் பண்ணி விட்டேன்னா அங்கே ஃப்ரிக்ஷனே கிடையாது, அது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகினு இருந்துச்சோ அதே ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. புரிஞ்சா, ஃபார் அன் எவ்ரி if the object continue in its state of rest or uniform motion until some external force act on it. சரியா, ஸோ ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன நல்லா பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஸை வச்சு ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட் டு மோஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதை அப்படியே மோஷன் டு ரெஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஷேப் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஷேப் வந்து உடைக்கலாமா, மாற்றலாம், அதோட ஷேப்பை மாற்றலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ரெஸ்ட் டு மோஷன், மோஷன் டு ரெஸ்ட், டைரக்ஷன், ஷேப்பு, சைஸ், ஷேப் அண்ட் சைஸ் மாற்ற முடியும். அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கரெக்டாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபோர்ஸை வச்சு பண்ண முடியும். சரியா, ஃபோர்ஸை வந்து புஷ் ஆர் புல் சிம்பிள் வேர்டிங்ஸ்லாம் சொல்லலாம். அதோட ஸ்டிமுலேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம், யார் எந்த சைட் தள்ளும் போது எப்படி நடக்குது, அந்த லாஜிக் ஸ்டிமுலேஷனை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஃபோர்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர்